வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம். நாம் 2031 தமிழகத்தில் திரு அண்ணாமலை தலைமையில் பாஜக ஆட்சி என்ற தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று 3வது பகுதியாக சினிமா மோகம் அகல என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை பார்க்க இருக்கிறோம். 501 சோப்பை சர்ஃப் எக்ஸல் கம்பெனி எடுத்துக்கொண்ட போது ஒரு விளம்பரம் பிரபலம். ஒரு கெட்ட செய்தி, இனிமேல் 501 சோப் கிடைக்காது. ஒரு நல்ல செய்தி, 501 சோப் சர்ஃப் எக்ஸல் சோப்பாக இனி கிடைக்கும் என்பதே அந்த விளம்பரம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலும் அதேபோல் ஒரு நல்ல செய்தியையும் ஒரு கெட்ட செய்தியையும் ஒரு சேர தாங்கி வந்தது. திமுக ஆட்சி முடிவுக்கு வந்தது நல்ல செய்தி, தபாக ஆட்சிக்கு வந்தது கெட்ட செய்தி. தவேகாவின் ஆட்சி எல்லா வகையிலும் திமுக ஆட்சியின் நீட்சியாகவே இருக்கும் என்பதற்கு அறிகுறிகள் தோன்ற துவங்கிவிட்டன. அந்த திராவிட மாயை விட இந்த சினிமா மாயை மீளவே முடியாமல் தமிழகத்தை சிக்க வைத்து விடுமோ என்ற அச்சம் மனதுக்குள் எழுகிறது. இந்த திரைப்பட மோகம் தீர திரு அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான ஆலோசகரான துக்ளக் குருமூர்த்தி அவர்கள் பாஜக தலைமைக்கு ஒரு அருமையான வழிகாட்டி இருக்கிறார். 3/6/2026 தேதியிட்ட துக்ளக் இதழில் சென்னை 41 சேர்ந்த திரு ராகவன் மாணிக்கம் என்ற வாசகர் நம்மை போலவே கவலையுடன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். திரைப்படத்தின் அதீத மோகத்தை எப்படி மக்களிடமிருந்து அகற்றுவது என்பதே அந்த கேள்வி. அதற்கு துக்ளக் திரு குருமூர்த்தி அவர்கள் அருமையான ஒரு தீர்வு சொல்கிறார். அண்ணாமலை போன்ற திறமையான தலைவர்களை பாஜக முன்னிறுத்தும் போது சினிமா மோகம் அகலும் என்ற பதில் அவருடைய பதில். இது வாசகர்களுக்கான பதில் மட்டுமல்ல, பாஜக தலைமைக்கான ஆலோசனையும் கூட. இந்த வழிகாட்டுதலை, ஆலோசனையை பாஜக தலைமை செவிமடுத்து செயல்படுத்தும் போது 2029 பாராளுமன்ற தேர்தல் களம் தமிழக வெற்றி கழகம் வெர்சஸ் பாரதிய ஜனதா கட்சி என மாறும். அதைத் தொடர்ந்து 2031 திரு அண்ணாமலை தலைமையில் பாஜக ஆட்சி பீடம் ஏறும். 2031 திரு அண்ணாமலை தலைமையில் தமிழகத்தில் பாஜக ஆட்சி மலர எல்லா விதத்திலும் பாடுபட வேண்டியது தமிழக நலன் விரும்பும் அனைவரின் கடமை. தொடர்ந்து இது போன்ற தொடர்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.